அர்ஜுன். சத்யா, அம்மாவுக்கு மட்டும் வேண்டாமே ப்ளீஸ். முக்கியமா அத்தை சாப்பிடணும் அர்ஜுன். சாப்பாட்டுல காரத்தன்மை இருக்குல்ல, இங்கிலீஷ்ல கூட pHன்னு சொல்றாங்களே, அத இந்த மண்பானை சமையல் சரிப்படுத்துது. ஏற்கனவே இந்த சமையல் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் சுப்பீரியர் குவாலிட்டி. இங்க பாருமா, எங்க ஊர்ல கஷ்டப்படுறவங்க தான் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதான் அவங்க ஹாஸ்பிட்டல் மாத்திரை மருந்து அப்படிலாம் அலையறது இல்ல. ஆனா கஷ்டப்படாத நாம தான் கண்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கஷ்டப்படுறோம். அக்காவுக்கு என்ன, நல்ல ஆரோக்கியமா தானே இருக்காங்க. இந்த விஷ பரீட்சை வேண்டாமே அக்காக்கு. நான் ஒன்னும் சும்மா உங்ககிட்ட இந்த மண் பாத்திரத்துல மண்பானை சமையல் கொடுத்து சாப்பிட சொல்லல. ஐ அம் டாக்கிங் அபவுட் சயின்ஸ். ஏர்போர்ட்ல நாங்க ஒரு பாரம்பரியமான ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சோம். அதுல மண்பானை சமையல மண் தட்டுல கொடுத்தோம். வெளிநாட்டுக்காரங்க கூட சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டினாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல மத்தியானம் போனா சாப்பிடுறதுக்கு இடமே கிடைக்காது. ஆமாமா, உண்மைதான். என் ஃப்ரெண்டு கூட பழைய கஞ்சி ஹோம் டெலிவரியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொல்லியிருக்கான். இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம பேசுறான். பார்வதி, இங்க வாங்க. வரேம்மா. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சரிம்மா. ஏய் சுபத்ரா, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி மண் சட்டி பாத்திரம் எல்லாம் வந்தது? ஐயோ அண்ணி, எனக்கே தெரியல. ஐயோ கடவுளே, இன்னைக்கு நாம கஞ்சி தான் குடிக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா வீட்ல இருந்து எனக்கு சீர் வந்ததுல, அதோட வந்த சீர் தான் இது. ஓ